அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போகிறேன். ஒரு பாட்டியம்மா தள்ளாத வயசுலையும் தன்னுடைய 5 வயசு பேரன் கூட மார்க்கெட்டுக்கு வந்து எந்தெந்த காய் சீசனில் இருக்குது, எந்தெந்த காய் குறைஞ்ச விலையில் கிடைக்குது அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்கிக்கிட்டு போவாங்க. மளிகை பொருட்களையும் மருமக கிட்ட கொடுத்து சமைக்க சொல்லுவாங்க. மருமக தினமும் விதவிதமாக சமையல் செஞ்சு டப்பாக்களில் கட்டி வீட்டு சாப்பாடை அவங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. காரணம், இந்த பாட்டியுடைய மகன் இறந்துட்டான் ஒரு ஆக்சிடெண்ட்டில். மருமகளையும் பேரனையும் காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த பாட்டி அம்மா கிட்ட இருக்குது. இந்த பாட்டி அம்மா எப்போவுமே பணத்தில் கராராக இருப்பாங்க, கடுகடுன்னு இருப்பாங்க. சமைச்ச உணவை வாங்க வர வாடிக்கையாளர்கள் கிட்ட ரொம்ப கோபமாக நடந்துக்குவாங்க. அந்த ஆண்களை தன்னுடைய மருமகள் கிட்ட பேச விட மாட்டாங்க, உள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் நுழைய விட மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த வீட்டுக்கு புதுசாக வந்து டப்பா உணவுகளை வாங்க வராரு. வீட்டு சாப்பாடு அவருக்கும் அவருடைய வயதான அப்பாவுக்கும் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. தனக்கு கல்யாணமே ஆகலை, அப்படியே வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு இப்போ நடுத்தர வயது இருக்கும், 40 வயது இருக்கும். தினமும் இந்த பொண்ணு மருமக ராணி சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்கா அந்த சுரேஷ் அப்படிங்கிறவருக்கு. அந்த சுரேஷ் அப்படிங்கிறவர் ராணியுடைய சின்ன பையன் அந்த 5 வயசு அனில் கிட்ட அன்பாக விளையாடுவார். அவனுக்கு விளையாட்டு காட்டி சந்தோஷமாக அந்த குட்டி பையனை வச்சுக்குவார். இது அந்த மருமகள் ராணிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ராணி சமைக்கிற உணவுகள் எல்லாம் ரொம்ப டேஸ்டியாகவும் அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர்ந்துக்கிறாரு. அந்த சுரேஷ் அந்த செய்தியை ராணிக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த ராணியுடைய மாமியார் எப்போவுமே கோவமாக கடுகடுன்னு இருக்கிறதால அதை சொல்ல முடியல. ஒரு பேப்பரில் எழுதி அந்த டிஃபன் பாக்ஸில் வச்சு சொல்கிறாரு, உங்களுடைய சாப்பாடெல்லாம், நீங்கள் சமைக்கிற சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது அப்படின்னு. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு ராணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. தன்னுடைய சாப்பாடை விரும்பி ஒருத்தர் சாப்பிட்றாரு அப்படின்னும் தெரிஞ்சிடுது. தன்னுடைய மகன் மீது அவர் மிகுந்த அன்பாக இருக்கிறாரு, கல்யாணம் ஆகாதவர் அப்படிங்கிறதுனால அவர் மேலே அந்த பொண்ணுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அவருக்கு சமைக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நீண்ட வருடங்களுக்கு கழித்து, அவளுடைய கணவர் இறந்து 4 வருடங்கள் ஆகுது கழித்து, அவள் சந்தோஷமாக கொஞ்சம் அவகிட்ட இருக்க நல்ல புடவைகளை கட்டிக்கிட்டு உணவு சமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாள். இதை பார்க்குறாங்க அந்த பாட்டியம்மா. அவளுடைய மாமியார் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, கடுகடுன்னு அந்த சுரேஷ் கிட்ட நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏனோ தெரியல, கடந்த 2 நாட்களாக அந்த சுரேஷ் சமைத்த உணவுகளை டப்பாக்களில் வாங்க வரவே இல்லை. மருமகள் ராணியும் வாடி போயிடுறா. அவளை விட அந்த சின்ன பையன் அனில் தான் கூட விளையாட வர அங்கிள் வரலையே அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பாட்டிக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் அந்த சுரேஷ் தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும், தன்னால் உணவு டப்பாவை வாங்க வர முடியல அப்படின்னும், தன்னுடைய அப்பா பசியாக இருக்கிறதுனால யார்கிட்டையாவது அந்த உணவு டப்பாவை கொடுத்து அனுப்ப முடியுமா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. இப்போ மனம் மாறிய ராணியுடைய மாமியார் ராணியை வாழ்த்தி அந்த உணவு டப்பாவை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டுமே, தன் பேரனுக்கும் நல்ல ஒரு தகப்பன் கிடைக்கட்டுமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நன்றி.